பாமகவின் 37ஆம் ஆண்டையொட்டி ராமதாஸ் கொடியேற்றியுள்ளார். கொடியேற்ற விழாவில் அன்புமணி பங்கேற்காத நிலையில் ராமதாசின் பேரன் முகுந்தன் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்போது இதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பாமகவின் 37ஆம் ஆண்டையொட்டி தைலாபுரம் தோட்டத்தில் கட்சி கொடியை ஏற்றினார் நிறுவனர் ராமதாஸ். மேலும் பெரியார், கார்ல் மார்க்ஸ், அம்பேத்கர் சிலைகளுக்கு ராமதாஸ் மரியாதை செலுத்தியுள்ளார். தற்போது அதன் காட்சிகளை பார்த்து வருகிறோம். கொடியேற்ற விழாவில் அன்புமணி பங்கேற்காத நிலையில் ராமதாசின் பேரன் முகுந்தன் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. கொடியேற்ற விழாவில் அன்புமணி பங்கேற்காத நிலையில் ராமதாசின் பேரன் முகுந்தன் பங்கேற்றுள்ளார். பாமகவின் 37ஆம் ஆண்டையொட்டி தைலாபுரம் தோட்டத்தில் கட்சி கொடியை ஏற்றினார் நிறுவனர் ராமதாஸ். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பரிமேலழகன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் பரிமேலழகர், உங்களுடைய விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. பாமக மக்கள் கட்சியின் பாட்டாளி மக்கள் கட்சியின் 37ஆம் ஆண்டு தொடக்க விழா முன்னிட்டு தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள பெரியார் மற்றும் கார்ல் மார்க்ஸ் மற்றும் அம்பேத்கர் அவர்கள் சிலைகளுக்கு மாலை அணிவித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடியினை பாமக நிறுவனர் ராமதாஸ் ஏற்றியுள்ளார். அதாவது பாத்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முக்கிய அரசியல் கட்சிகளில் ஒன்றாகும் உள்ளது. 1989ஆம் ஆண்டு பாமக கட்சியை நிறுவனர் ராமதாஸ் தொடங்கியுள்ளார். இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் 37ஆம் ஆண்டு தொடக்க விழா இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுர தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது தோட்டத்தில் உள்ள பெரியார், கார்ல் மார்க்ஸ், அம்பேத்கர் சிலைகளுக்கு மாலை அணிவித்தார். மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியினை கொடியை ஏற்றிவிட்டார். அதனைத் தொடர்ந்து நிர்வாகிகளுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கினார். இந்நிலையில் பாமக ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் கருத்து வேறு காரணமாக பாமக குழப்பமான சூழல் நீடித்து வருகிற நிலையில் இன்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தைலாபுர தோட்டத்துக்கு வருவாய் என்ற பங்கேற்பாளராய் எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இன்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் புறக்கணித்துள்ளார். மேலும் தொடர்ந்து ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் மோதல் போக்கு இருந்த நிலையில் இந்த மோதல் போக்கு எப்போது முடிவுக்கு வரும் என்று பாமக தொண்டர்கள் காத்திருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி பரிமேலழகர்.